ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய், 4-5 மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. கொரன்னு அரைச்சிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு பருவம் வலுவலுன்னு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கணும். அது பொரிஞ்சதுக்கப்புறமேலு கருவேப்பிலை, நல்ல சின்ன வெங்காயம் நிறையவே கட் பண்ணி போடலாம். நல்ல டேஸ்ட், இந்த சட்னியோட டேஸ்ட்டே வந்து சின்ன வெங்காயத்தில் தான். போட்டு கொஞ்சமாக அது லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கின உடனே தக்காளியே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போடணுங்க. கட் பண்ணி போட்டுட்டு இந்த சட்னியில் நிறைய தண்ணி கலந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது அந்த அளவுக்கு கொதிச்சா போதும். உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லா சுட சுட இட்லி எடுத்து வச்சுட்டு அது மேலே நிறைய சட்னி ஊற்றி சாப்பிட்ணுங்க. இல்லைன்னா சாமி குத்தம் ஆகிடுங்க.